சட்டசபையில் இன்று வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். தமிழகத்தில் சாகுபடி பரப்பு 151 லட்சம் ஹெக்டேராக உயர்ந்துள்ளது. டெல்டா அல்லாத மாவட்டங்களில் பயிர் சாகுபடியை அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 102 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தரமான விதைகள் வழங்க 52 கோடி ரூபாய், 3 லட்சம் ஏக்கரில் கோடை உழவு செய்ய 24 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அறிவித்தார். 30 லட்சம் உழவர்களுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் 3.58 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. கால்வாய்களை தூர்வாரியதால் 89,90,000 இருந்த பாசன பகுதி 96 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். வேளாண் பட்டதாரிகளை வேளாண் தொழில் முனைவோர்களாக ஆக்கும் திட்டத்தில் 431 இளைஞர்கள் தொழில் முனைவோர்களாக மாறியுள்ளனர். அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். எள், சூரியகாந்தி உள்ளிட்ட எண்ணெய் வித்துகள் சாகுபடியை மேம்படுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அதிக விளைச்சல் காட்டும் முதல் 3 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்தார். முதல் பரிசாக 2.5 லட்சம், இரண்டாவது பரிசாக 1.5 லட்சம், மூன்றாம் பரிசாக 1 லட்சம் வழங்கப்படும். பட்டியலின விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானியம் 70% உயர்த்தப்படும் என்றும் கூறினார். மானாவாரி நிலங்களில் 3 லட்சம் ஹெக்டேரில் கோடை உழவு செய்ய ஹெக்டேருக்கு 2,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்க்கையில் வேளாண் பட்ஜெட் வளர்ச்சியை அதிகரிக்கும் என அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசினார். வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சட்டசபைக்கு வரும் முன் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லம், மெரினாவில் உள்ள அண்ணாதுரை மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தினார். தமிழக சட்டசபையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விவசாயிகளை பற்றி புகழ்ந்துரைக்கும் பழகுடை நீழலும் என்ற திருக்குறளையும் புறநானூறு பாடல்களையும் கூறி தனது உரையை தொடங்கினார். உழவர்கள் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் அனைத்து மக்களையும் பாதுகாப்பார்கள் என்பது புறநானூறு கூறும் சொல் என்றார் அமைச்சர். 2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதையொட்டி திமுக எம்.எல்.ஏக்கள் அனைவரும் பச்சை துண்டு அணிந்து சட்டசபைக்கு வந்தனர். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இதுவரை வழங்கப்பட்ட அரசு வேலைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதில் 10% கூட வேலை வழங்காததை மறைக்க பொய்யான புள்ளி விவரங்களை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த ராமநாதபுரம் மாவட்ட திமுக பிரமுகர் சையத் இப்ராஹிம் மற்றும் ஃபைசல் ரஹ்மான், சென்னையைச் சேர்ந்த மன்சூர் ஆகியோரை என்சிபி அதிகாரிகள் கைது செய்தனர். தற்போது என்சிபி அதிகாரிகள் சையத் இப்ராஹிம், ரஹ்மான், மன்சூர் ஆகியோருக்கு சொந்தமான 1,47 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளனர். தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 23ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. பெண்கள் குறைந்தபட்சம் 2 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக கிராமங்களிலும் தொகுதிகளிலும் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார். மேலும் சிரித்தபடி தேவைப்பட்டால் இது குறித்து வருங்காலங்களில் வீடுகளை கண்காணிக்கவும் அரசு தயங்காது என்றும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபெரோசாபாத்தில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் பணியாற்றிய ரவீந்திரநாத் என்பவர் ஃபேஸ்புக் மூலம் நேஹா சர்மா என்ற பெண்ணுடன் பழகினார். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIயில் பணிபுரிவதாக கூறிய நேஹா ஆசை வார்த்தைகள் கூறி ரவீந்திரநாத்தை வலையில் வீழ்த்தி இராணுவ ரகசியங்களை தெரிந்து கொண்டார். ரகசிய ஆவணங்களை கசிய விட்டதால் ரவீந்திரநாத்தை போலீசார் கைது செய்தனர். தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் 37,553 பள்ளிகள் இயங்குகின்றன. இந்த பள்ளிகளில் மார்ச் 1 முதல் மாணவர் சேர்க்கை துவங்கியது. 13 நாட்களில் மட்டும் 67,000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்ததாக துவக்க கல்வி அதிகாரிகள் கூறுகின்றனர். புதிதாக 5 லட்சம் மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். விழுப்புரத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பிற்கு ஏற்பாடு செய்ய செல்போன் கடையில் பணம் கேட்டு திமுகவினர் மிரட்டிய CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமைச்சர், MLA, மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு பணம் தரவில்லை என்றால் கடையினை பூட்டு போட்டு பூட்டி விடுவேன் என மிரட்டிச் சென்றுள்ளனர்.
வெளிநாட்டிலிருந்து கடத்தல் தங்க நகைகளை கொண்டு வரும் குருவியாக செயல்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த முகமது ஷர்மிளா என்ற பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. அப்பெண் அளித்த புகாரின் பேரில் 11 பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் 2 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 58 வயதான முகமது சுல்தான் இப்ராஹிமிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்த காரைக்கால் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மொளக்காரம்பட்டி அருகே தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை வீட்டின் வெளிப்புற கதவை தாளிட்டு 2 ஆடுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். இதுகுறித்து கந்திலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கம் விலை நேற்று 2 முறை உயர்ந்து நகை பிரியர்களுக்கு ஷாக் கொடுத்தது. காலையில் சவரனுக்கு 880 ரூபாயும் மதியம் 550 ரூபாயும் உயர்ந்து முதல் முறையாக 66,400 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 65,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி கணித குறியீடான பை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கணிதத்துறை மாணவிகள் 395 பேர் KNGAC மேத்ஸ் பை 3.14 என 4 வடிவங்களில் ஒன்றிணைந்து நின்று அசத்தினர். வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட சாட்களில் நிகழ்வுகளை நினைவூட்டும் கிரியேட் ஈவெண்ட் என்ற புதிய வசதி அறிமுகமாகியுள்ளது. ஏற்கனவே குரூப் சாட்களில் நிகழ்வுகளை நினைவூட்டுவதற்கு கிரியேட் ஈவெண்ட் என்ற வசதி இருக்கிறது. இருப்பினும் தனிப்பட்ட சாட்களிலும் இந்த புதிய வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. சோதனையிலிருந்து இந்த புதிய வசதி தற்போது ஆண்ட்ராய்டு ஐபோன்களுக்கு அறிமுகமாகியுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் 9 மாதங்களாக சிக்கித் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோரை மீட்க எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஃபால்கன் 9 ராக்கெட் சென்றுள்ளது. புளோரிடாவில் உள்ள விண்வெளி மையத்தில் இருந்து ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. 4 விஞ்ஞானிகளும் அனுப்பப்பட்டுள்ளனர். விரைவில் சுனிதா, வில்மோர் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் திருப்பதி மாடலில் சன்னிதானம் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாதையில் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர். இதில் வந்த பக்தர்கள் திருப்தியாக தரிசனம் செய்ததாக கூறி சென்றனர். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடந்தது. கடைசி நாளான இன்று பந்தம்பரி உற்சவம் நடந்தது. பின்னர் திருநடனமாடி தியாகராஜர் மற்றும் திரிபுர சுந்தரி தாயார் சன்னதி திரும்பும் நிகழ்வு நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.